ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. இந்தியாவில் சைபர் ஃப்ராட்ஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃப்ராட்ஸ்டர்ஸ் நம்ம ஃபியர் அண்ட் க்ரீடை யூஸ் பண்ணி இனோவேட்டிவாக ட்ரிக்ஸ் பண்ணி ஸ்கேம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்னு ஒரு ட்ரெண்ட் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி வாட்ஸ்அப் மாதிரி பிளாட்ஃபார்மில் அன்சஸ்பெக்டிங் விக்டிம்ஸை டார்கெட் பண்ணி ஸ்கேம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக மும்பையில் இப்படி ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு 25-year-old IIT பாம்பே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக் TRAA ஆஃபீஸர் கிட்ட ஸ்கேம் ஆகியிருக்காரு. ஜூலை மந்தில் அன்னோன் நம்பரில் இருந்து ஒரு கால் வந்திருக்கு. கால் பண்ணுறவங்க TRAA அஃபிஷியல் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு விக்டிம் ஃபோன் நம்பர் மேலே 17 கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னும் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. விக்டிம் பேனிக் ஆகிட்டு 7.28 lakhs ஸ்கேமருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. நேம் கிளியர் ஆகும், லீகல் ஆக்ஷன்ஸ் வராது அப்படின்னு நம்பிட்டு. ஸோ இந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹவு தி ஸ்கேம் ஒர்க்ஸ். முதல் விஷயம், pretend to be officials. ஃப்ராட்ஸ்டர்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படி இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லைனா ரெகுலேட்டரி ஏஜென்சி அஃபிஷியல்ஸ் மாதிரி நடிச்சு கால் பண்ணுறாங்க. ரெண்டாவதா அவங்க யூஸ் பண்ணுற ட்ரிக் கிரியேட் ஃபியர். விக்டிம் கிட்ட ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் லீகல் அக்யூசேஷன் சொல்கிறாங்க. அரெஸ்ட் ஆர் பெனல்ட்டிஸ் அவாய்ட் பண்ண மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. மூணாவது விஷயம், சொஃபிஸ்டிகேட்டட் கம்யூனிகேஷன். ஸ்கேமர்ஸ் ஃபேக் ஆடியோ ஆர் வீடியோ கால் பண்ணி அஃபிஷியல் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறாங்க. நாலாவது விஷயம், டார்கெட் வல்னரபிள் குரூப்ஸ். எஜுகேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி நாலேஜே இல்லாத காமன் யூசர்ஸ் தான் விக்டிமாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதனால மக்கள் இவங்க கிட்ட மாட்டுறாங்க? மூணு விஷயம், ஃபியர் ஃபேக்டர். லீகல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கேர் பண்ணுறதால முதல்ல அவங்க பயப்படுறாங்க. லேக் ஆஃப் அவேர்னஸ். நிறைய யூசர்ஸ்க்கு இந்த ஃபேக் கால்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியாததாக இருக்குது. மூணாவது, அர்ஜென்சி கிரியேஷன். இன்ஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு ப்ரெஷர் கொடுக்கறதால அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அமௌண்ட் ஷேர் பண்ணிடுறாங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? முதல் விஷயம், வெரிஃபை காலர் ஐடென்டிட்டி. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு கால் வரும்போது அதை பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி இல்லை அப்படின்னா ஏஜென்சிஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. ரெண்டாவது, நெவர் ஷேர் பர்சனல் டீடைல்ஸ். OTP, ஆதார் அல்லது பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை ஃபோனில் உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா அதை எதுவுமே கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இதை எப்பவுமே ஃபோனில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க. மூணாவது, திங்க் ரேஷனலி. பேனிக் ஆகாமல் லாஜிக்காக அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்கேர் டாக்டிக்ஸ்க்கு உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட்ஸ். ஃபேக் கால்ஸ் மெசேஜிங் இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆர் சைபர் கிரைம் யூனிட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இதில் டெக்னாலஜி எப்படி உதவுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க யூஸ் பண்ணக்கூடியது மூணு விஷயம். ஒன்று, ஸ்பூஃபிங் டெக்னாலஜி. ஸ்கேமர்ஸ் ஜென்யூன் கவர்மெண்ட் ஆர் போலீஸ் நம்பர்ஸோட ஸ்பூஃப் பண்ணி கால் பண்ணுறாங்க. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸையோ அல்லது அவங்களோட மொபைல் நம்பர்ஸை ஸ்பூஃப் பண்ணி அவங்க நம்பர்லேருந்தே கால் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம், வாட்ஸ்அப் ஆர் வாய்ப் கால்ஸ். ஃபேக் ஓவர்சீஸ் கால்ஸ் யூஸ் பண்ணி விக்டிம்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. மூணாவது, ஃபிஷிங் டாக்டிக்ஸ். SMS ஆர் இமெயில்ஸ்க்கு லிங்க்ஸ் அனுப்பி அதை நம்மளால் கிளிக் பண்ண வச்சு அது மூலமாக நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமால் 2 பாதிப்புகள் இருக்குது. ஒன்று, ஃபினான்ஷியல் லாஸ். விக்டிம்ஸ் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் லாஸ் பண்ணுறாங்க. IIT பாம்பே ஸ்டூடெண்ட்டோட கேஸ் அதற்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், மென்டல் ஸ்ட்ரெஸ். விக்டிம்ஸை ஸ்கேம் கூட லீகல் ட்ரபிள் வரும் அப்படின்னு நம்பி ஹை ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இதை தடுக்க கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்பேம் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா 1930 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி சைபர் கிரைம் ஃப்ராட்ஸை ரிப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான நாங்கள் போடுற அவேர்னஸ் வீடியோஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதை பற்றி எதுவுமே தெரியாதவங்கள தான் அவங்க ஈஸியாக டார்கெட் பண்ணுறாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ் மாதிரி ஃப்ராட்ஸ் ஃபியர் அண்ட் அர்ஜென்சி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு விக்டிம்ஸை ட்ராப் பண்ணுறாங்க. அவேர்னஸ் அண்ட் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஃபோனில் ஏதோ ஒரு அஃபிஷியல் கால் வந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணாமல் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுங்கள். உங்களோட சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது. ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் டு சேஃப்கார்ட் அதர்ஸ் டூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.